பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன் வரிசையில இந்த முறை கடனினால் பாதிக்கப்பட்டு அடிமையான ஒருவன் எப்படி கடனிலிருந்து வெளியே வந்து ஒரு சுதந்திரமான வியாபாரியானா அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான கதையோடு வந்திருக்கிறேன். ஒரு நாள் காலை நேரம் பாபிலோனுடைய சந்தை பகுதியில் தர்கத் அப்படிங்கிற ஒரு இளைஞன் சுற்றி கொண்டிருந்தான். தர்கத்தினுடைய நிலைமை கொஞ்சம் மோசமானதாக இருந்துச்சு. பணத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது தெரியாததுனாலையும், பணத்தை ரொம்ப மோசமாக கையாண்டதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கினதுனாலையும் நிறைய கடன்காரங்க அவனை தேடி சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, அவனை துரத்திக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் இருந்ததுனால ஒரு சில இடங்களில் திருடி சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமை கூட இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு தருணத்தில் தான் தர்கத் அந்த சந்தை பகுதிக்குள்ளே நுழைஞ்சிருந்தான். அப்போது நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்துட மாட்டாங்களா, அவங்கக்கிட்ட ஏதாவது 1-2 செப்பு காசுகளை வாங்கி நம்ம இங்கே சாப்பிட்லாமே, எனக்கு ரொம்ப பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உணவு விடுதிகள் இருந்த பகுதிக்கு போகிறான். அங்கே பார்த்துட்டே வரும்போது திடீர்னு எதிர்த்தாப்புல ஒரு நபர் வராரு. யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சானோ அதே நபரை அவன் பார்க்குறான். அவர் தான் தபாசீர் அப்படிங்கிற ஒரு ஒட்டக வியாபாரி. அவரை பார்த்ததையும், என்ன தர்கத், எப்படி இருக்க? உன்னைத்தான் நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கிறேன். என்கிட்ட வாங்கின கடனையெல்லாம் நீ எப்போ திருப்பி கொடுக்க போகிற? எனக்கு நிறையா செலவு இருக்குது, கொடுத்தீங்கன்னா தேவலை அப்படின்னு சொல்லிட்டு தபாசீர் தர்கத்தை பார்த்து பேசிக்கிட்டே பக்கம் வராரு. இவனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பசியில் காதடைச்சு போய் அவனால் சத்தமாக கூட பேச முடியாமல், இப்போல்லாம் என்கிட்ட காசும் இல்லை, ஒன்றும் இல்லை, என்னால் இப்போதைக்கு திருப்பி தர முடியாது அப்படின்னு முணுமுணுத்த குரலில் தபாசீரை பார்த்து தர்கத் சொன்னான். என்னது, பணம் ஏதும் இல்லையா அப்படின்னு தர்கத் தபாசீரை பார்த்து கேட்டார். நான் என்ன பண்ணுறது, துரதிர்ஷ்டம் என்னை போட்டு வருத்துது, என்கிட்ட கையில் ஒரு பைசா கூட இல்லை அப்படின்னு தர்கத் சொன்னான். மேலும் மேலும் கடன் வாங்கணும் அப்படின்னு எண்ணம் வச்சிருக்கிறவனுக்கு துரதிர்ஷ்டம் பிடிச்சி ஆட்டாமல் வேற என்னதான் பண்ணுமா அப்படின்னு தபாசீர் அவனை பார்த்து ஏளனமாக சொன்னார். சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, வா நம்ம 2 பேரும் போயிட்டு சாப்பிட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தபாசீர் தர்கத்தோட தோள் மேலே கையை போட்டு உணவகத்துக்குள்ளே கூப்பிட்டார். இவனுக்கு வர்றதுக்கு மனசு இல்லை தான், இருந்தாலும் வேற வழி இல்லை, அப்படியாச்சும் உள்ளே போய் உணவுகளை கண்ணிலையாவது பாத்திர முடியாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு தபாசீரோடு சேர்ந்து தர்கத் உள்ளுக்குள்ளே போகிறான். உணவகத்துக்குள்ளே போனதையும் ஒரு மூலையில் 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க. அப்போது உணவகத்தில் அவருக்கு என்னென்ன உணவுகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறாரு. எனக்கு இந்த உணவுகளெல்லாம் சீக்கிரமாக சூடாக கொண்டுட்டு வா. எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கான் பாரு தபாசீர், அவனுக்கு ஒரு டம்ளர் நிறையா தண்ணி கொண்டு வா, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை குடிச்சிட்டு கொஞ்சம் வயிறு குளிரட்டும் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதையும் தர்கத்துக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி இருந்துச்சு. வேற என்ன பண்ண முடியும், இவனும் கடன் வாங்கியிருக்கிறான், எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கிற பெரிய வியாபாரியான தபாசீர்கிட்ட இவன் நிறையா பணம் வேற வாங்கி வச்சிருக்கிறான், திருப்பி கொடுக்க வேண்டியது நிறையா இருக்குது. இதெல்லாம் கேட்டுட்டு சும்மா தான் இருக்க முடியுமே ஒழிய வேறு எதுவுமே பேச முடியாது அப்படிங்கிற ஒரு வெறுப்போடு விரக்தியோடு அவனுடைய கோபங்கள் எல்லாம் அடக்கிக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே உணவுகள் பரிமாறப்படுது. அவனுக்கு குளிர்ந்த தண்ணி ஒரு டம்ளர் வைக்கப்படுது. எடுத்ததையும் முடக்கு முடக்கு முடக்குன்னு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தபாசீரை பார்க்குறான். தபாசீர் வேக வேகமாக அவருடைய உணவுகளை ருசி பார்க்க ஆரம்பிக்கிறார். இவனுக்கு வாயில் நாக்கில் எச்சில் ஊற ஆரம்பிக்குது. வேறு ஒன்றுமே பண்ண முடியாது, உணவும் கேட்க முடியாது, பசியெல்லாம் அடக்கிக்கிட்டு உட்காந்துக்கிறான். அந்த ஒரு டம்ளர் தண்ணி குடித்ததுனால அவனுடைய வயிறு கொஞ்சம் குளிர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் பசியில் அடைக்கப்பட்டிருந்த காதுகள் திறக்கப்பட்டது. ஏதோ ஒரு தெளிவு வந்த மாதிரி அவனுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டு இருந்துச்சு. ஆனால் பசி இன்னும் போகலை, ஏன்னா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. ஆனால் தபாசீர் இதையெல்லாம் கண்டுக்கிட்ட மாதிரியே தெரியல. அவருடைய உணவுலேயும் அந்த ருசிலையும் அவர் மெய் மறந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். இதை சுற்றி இருந்தவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துலையே இவன் ஒருத்தந்தான் வெறும் சாப்பாடு இல்லாமல் தனிமையில் உட்காந்துருந்த மனுஷன். அப்போது தபாசீர் தர்கத்தை பார்த்து கேட்டார். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது உண்மையான சொல்லு. ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரன் இருந்தானா. அந்த பணக்காரன் அவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல்களுக்கெல்லாம் மஞ்சள் நிறத்திலான கண்ணாடி பதிச்சானான். அதுக்கப்புறம் அவன் எப்போவும் வீட்டை விட்டு வெளியே போகாமல் அவனுடைய அறைக்குள்ளே இருந்து அந்த மஞ்சள் நிற கண்ணாடி வழியாக எல்லாத்தையும் பார்ப்பானா. அப்போ அவன் நினச்சிக்கிட்டானா, இந்த உலகமே மஞ்சளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தபாசீர் தர்கத்தை பார்த்து கேட்டார். அதுக்கு தர்கத் சொன்னா, ஆமாம், மஞ்சள் நிற கண்ணாடி வழியாக பார்க்கும்போது எல்லாமே மஞ்சளாக தான் தெரியும், ஆனால் அது உலகத்தினுடைய உண்மையான நிறம் அல்ல அப்படின்னு சொன்னான். அதுக்கு தபாசீர் சொன்னார், நீ சரியாக தான் சொல்கிற, ஆனால் இப்போது நீ ஒரு மஞ்சள் நிற கண்ணாடியை போட்டுட்டு இந்த உலகத்தை பார்க்குற, அதனால் உனக்கு எல்லாமே மஞ்சளாக தெரியுது. ஒரு காலத்தில் நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன், நானும் உன்ன மாதிரி தான் மஞ்சள் நிற கண்ணாடி வழியாக இந்த உலகத்தை பார்க்கும்போது இந்த உலகமே மஞ்சள் நிறத்தினால் ஆனது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய அடிமை வாழ்க்கையிலிருந்து நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு இந்த உலகத்தினுடைய உண்மையான நிறம் எனக்கு உதவி பண்ணுச்சு அப்படின்னு சொன்னார். என்னது, நீங்கள் அடிமையாக இருந்தீங்களா? என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு தர்கத் தபாசீரை பார்த்து சொன்னான். ஆமாம்,
நான் ஒரு காலத்துல அடிமையா இருந்தேன். நான் இந்த அளவுக்கு பேரும், புகழையும், பணத்தையும் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு அடிமையான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த உண்மையான உலகத்தினுடைய நிறம் புரிய வந்துச்சு. அப்பதான் நான் ஒரு பெரிய வியாபாரியாகவும், இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்க பார்த்தியா, இந்த ஒரு மனிதனாகவும் என்னால மாற முடிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னாரு. தர்கத்தால அவன் கேட்குற விஷயங்கள நம்பவே முடியல. ஏன்னா, இவ்வளோ புகழ் பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரி எப்படி அடிமையாக இருந்திருக்க முடியும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி அவனுக்குள்ள வாட்டிக்கிட்டே இருந்துச்சு. உடனே வாயத் திறந்து அந்த கேள்வியாகவும் கேட்க ஆரம்பிச்சுட்டான். தப்பாசிர்கிட்ட, "நீங்க எப்படி அடிமையா இருந்து இவ்வளோ பெரிய ஒரு செல்வந்தனாக, வியாபாரியாக மாறுனீங்க? அந்த கதைய எனக்கு சொல்ல முடியுமா?" அப்படின்னு கேட்டான். அதற்கு தப்பாசீர், "ஓ! தாராளமா சொல்ல முடியுமே" அப்படின்னு சொன்னாரு. இவர் கதை சொல்லப் போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே, அந்த உணவகத்துல இருந்த எல்லாருமே அவங்களுடைய மேஜைகள எடுத்து, தபாசீர சுத்தி ஒரு அரை வட்டத்துல போட்டு எல்லாரும் சுத்தி உட்கார ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் அவங்க சாப்பிடுற சத்தத்த குறைச்சுக்கிட்டு, அவர் சொல்லப் போற கதைகள கேட்கறதுக்கு ஆர்வமானாங்க. தப்பாசீர் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கைய ஒரு சில வினாடிகள் அசை போட்டபடி கதைய சொல்ல ஆரம்பிச்சாரு. "எங்க அப்பா பாபிலோன்ல மதிப்பும் மரியாதையும் மிக்க ஒரு நபர். அவர்கிட்ட இருந்து நான் சேணம் பூட்டும் வேலைகள நான் கத்துக்கிட்டேன். குதிரைகள பராமரிக்கிறது, ஒட்டகங்கள பராமரிக்கிறது, தொலைதூர பயணங்களுக்கு ஒட்டகங்களையும், குதிரைகளையும் எப்படி தயார்படுத்தணும், என்னென்ன மாரி செயல்படணும் அப்படிங்கிற பல விஷயங்கள நான் கத்துக்கிட்டேன். இதையே என்னுடைய தொழிலாகவும் நான் மாத்தி அந்த காலகட்டத்தில நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு இளம் வயதா இருக்கும்போது எனக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. திருமணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் நல்லா தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. ஆனா, என்னுடைய வருமானம் என்னுடைய வாழ்க்கைக்கு போதுமானதாக இல்ல. அதனால நான் நெறைய கடன்கள் வாங்க ஆரம்பிச்சேன். கடைக்காரங்க என்ன நம்பி நெறைய பணம் குடுத்தாங்க. அதனால என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. என்னால ரொம்ப வாழ்க்கைய அனுபவிக்க முடிஞ்ச மாரி எனக்கு ஒரு உணர்வு அப்ப ஏற்பட்டுச்சு. அப்ப எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் நெறைய ஆடைகள வாங்க ஆரம்பிச்சோம். நெறைய உணவுகள வகை வகையா வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சோம். எங்களுடைய வீட்டுக்கு தேவையான அத்தன பொருட்களையும் கடன்ல வாங்கி போட ஆரம்பிச்சோம். இதே மாரி கொஞ்ச நாள் வாழ்க்கை நல்லா தான் இனிமையா போயிட்டு இருந்துச்சு. ஆனா, திடீர்னு வாழ்க்கையில ஒரு திருப்பம் வந்துச்சு. அது என்னன்னா, என்னுடைய வருமானம் ரொம்ப குறைவானதாக இருந்த மாரி எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. என்னுடைய செலவுகளுக்கும், என்னுடைய கடன்களுக்கும் அது போதுமானதாகவே இல்ல. ஏதோ ஒரு நெருக்கடியான சூழ்நிலை என்ன புடிச்ச மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. வேற வழி இல்லாம என்னுடைய நண்பர்கள் கிட்ட கடன் வாங்க ஆரம்பிச்சேன். நண்பர்கள் கிட்ட வாங்குன கடனையும் என்னால திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால வட்டி தொழில் பண்றவங்க கிட்ட நான் கடன் வாங்க ஆரம்பிச்சேன். 1 நபர், 2 நபர் ஆனாரு. அதுக்கப்புறம் 3 பேர்த்துக்கிட்ட வாங்குனேன். அப்புறம் 4 பேரு, 5 பேரு அப்படின்னு சொல்லிட்டு ஊர சுத்தியும் நான் நெறைய கடன்கள் வாங்க ஆரம்பிச்சேன். ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு கடன்கள் தான் அதிகமா இருந்துச்சு. கடன் சுமைய விட என்னுடைய வருமானம்ங்கிறது ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற ஒரு அளவுக்கு இருந்துச்சு. இதனால என்னுடைய வாழ்க்கைய சௌகரியமா வாழ முடியல. என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் அடிக்கடி நெறைய சண்டைகள் உருவாச்சு. இதனால என்னுடைய மனைவி கோபிச்சுட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா. தன்னுடைய வருமானத்த விட அதிகமா செலவு பண்ணணும் அப்படின்னு எண்ணம் வச்சிருக்கிற ஒருத்தனுக்கு துன்பமும், வருத்தமும், அவமானமும் புடிச்சுக்கும் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியாம போச்சு. கொஞ்ச நாள் பாபிலோன்ல என்னால சமாளிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்னால அந்த ஊர்ல சமாளிக்க முடியல. ஏன்னா, எங்க பார்த்தாலும் கடன்காரங்க தான் என் கண்ணுக்கு பட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம நான் வெளிய எங்காவது வேற ஊருக்கு போய் ஏதாவது பண்ணி சம்பாரிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன். அதற்காக ஒரு வணிக கூட்டத்தோட சேர்ந்துக்கிட்டேன். அந்த கூட்டம் எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் நானும் சுத்த ஆரம்பிச்சேன். கிடைக்கக்கூடிய வேலைகள செஞ்சேன். சிறு சிறு வியாபாரங்கள பண்ணுனேன். அப்ப எனக்கு ஒரு சில அளவு பணம் கிடைச்சது. ஆனா, அது என்னுடைய பிரயாணத்துக்கே போதுமானதாக இல்ல. வறுமையோட பிடி என்ன ரொம்பவே நெருக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம நான் தனிமையானேன். அப்பதான் எனக்கு ஒரு நபருடைய அறிமுகம் கிடைச்சது. அவரு ஒரு கொள்ளைக்காரன். அவர் என்ன பண்ணுவாருன்னா, வணிக கூட்டங்கள கொள்ளையடிக்கிற ஒரு தொழில பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நானும் வேற வழி இல்லாம சூழ்நிலை கைதியா அந்த கூட்டத்தோட கூட்டமா நானும் சேர்ந்துக்கிட்டேன். அந்த கூட்டத்தினுடைய தலைவன் எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து பாதுகாப்பு இல்லாம வரக்கூடிய வணிக கூட்டங்கள நாங்க கொள்ளையடிக்க ஆரம்பிச்சோம். இதில எங்களுக்கு நெறைய தங்கம், வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பணம், நகைகள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது. நாங்க அத ரொம்ப மோசமான தவறான வழிகள்ல செலவழிக்க ஆரம்பிச்சோம். இதே மாரி எங்களுடைய கதை கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா, அந்த ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நாள் அன்னைக்கு வந்துச்சு. அப்போ நாங்க வழக்கம் போல ஒரு கூட்டத்த கொள்ளையடிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டிருந்தோம். பாலைவனத்தில போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நாங்க எல்லா இடத்துல இருந்தும் நாங்க அந்த கூட்டத்த தாக்க ஆரம்பிச்சோம். நாங்க தாக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது, அந்த கூட்டத்தில ஆயுதம் ஏந்திய காவலாளர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம, அந்த காவலாளிகள் போர்க்கலையில நன்கு தேர்ச்சி பெற்றவங்க அப்படின்னு அப்பதான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அவங்க திருப்பி எங்கள தாக்க ஆரம்பிச்சாங்க. எங்கனால கொஞ்சம் கூட தாக்கு பிடிக்கவே முடியல. எங்களுடைய தலைவர்கள்ல 2 பேர் கொல்லப்பட்டாங்க. ஒரு சில பேர் படுகாயம் அடைஞ்சாங்க.
நாங்கலாம் வந்து அடிமைகளாக பிடிக்கப்பட்டோம். எனக்கு தலையில பயங்கரமான ஒரு அடி விழுந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. எல்லாமே ஒரு கனவு மாரி இருந்துச்சு. கூச்சலும், குழப்பமும் நிறைந்த ஒரு பெரும் சத்தம் என்னை எழுப்புச்சு. நான் கண் விழிச்சு பார்த்தபோது நான் ஒரு சந்தையில இருந்தேன். நான் ஒரு கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருந்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, நான் அடிமையா விக்கப்பட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரு பணக்காரன் 2 வெள்ளிக்காசுக்கு அடிமையா வாங்கிட்டு போனான். என்னோட சேர்த்து 1, 2 நபர்களையும் அவன் வாங்கிட்டு போனான். நெடுநாள் பயணத்துக்கு அப்புறம் தமஸ்கஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு நாங்க வந்திருந்தோம். அங்க தான் என்ன வாங்கிட்டு போன என்னோட எஜமானனுடைய அரண்மனை இருந்துச்சு. அந்த அரண்மனையில சங்கிலிகளால நான் பிணைக்கப்பட்டேன். எப்பொழுதும் என்னுடைய கைகள்லயும், கால்கள்லயும் சங்கிலிகள் இருக்கும். நான் அங்க கடினமான வேலை செய்ய வேண்டிய வந்துச்சு. வேலை நேரம் முடிஞ்சதும் மத்த அடிமைகள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து கேளிக்கைகள்ல ஈடுபடுவாங்க. ஏதேதோ அவங்களுக்குள்ள பேசி சிரிச்சுக்குவாங்க. ஆனா என்னால அவங்களோட சேரவே முடியல. நான் எப்பவும் தனிமையாவே இருந்தேன். ஒரு நாள் எஜமானனுடைய வேலைக்காரன் ஒருத்தன் வந்து, "உங்கள்ல யாருக்கு ஒட்டகத்த வந்து பூட்டத் தெரியும்? உங்களுக்கு யாருக்கு ஒட்டகத்த வந்து வழிநடத்தத் தெரியும்?" அப்படின்னு கேள்வி கேட்டான். அதுக்கு யாருமே பதில் சொல்லாததுனால நான் சொன்னேன், "எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே என்ன அவன் கூட்டிட்டு போனான். என்னுடைய எஜமானன் என்கிட்ட நெறைய கேள்விகள் கேட்டாரு. "நீ இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த?" அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டாரு. அதற்கு என்னுடைய அப்பா சேணம் பூட்டக்கூடிய ஒரு தொழில பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த தொழில நான் நல்லாவே கத்திருந்தேன். தொலைதூர பயணத்துக்கு குதிரைகளையோ, ஒட்டகங்களையோ என்னால தயார்படுத்தி கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிற பல தகவல்கள அவருக்கு நான் தெரிவிச்சேன். அவருடைய கேள்விகளுக்கு நான் சரியான பதில் சொன்னதுனால, எனக்கு உண்மையாவே இந்த வேலைகள் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் நம்புனாரு. உடனே என்னுடைய மனைவியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல. அதனால என்னுடைய மனைவியும், அவளுடைய தோழிகளையும் நீ கூட்டிட்டு, பக்கத்துல இருக்கக்கூடிய ஊருக்கு நீ போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாரு. அதற்கு சரிங்க எஜமா, நான் அப்படியே பண்றேன் அப்படின்னு நானும் சொன்னேன். ஒட்டகங்கள பயணத்துக்கு தயார்படுத்தினேன். என்னுடைய எஜமானனுடைய மனைவியினுடைய அம்மாவோட வீட்டுக்கு போறதுக்கு ஒரு சில நாட்கள் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால, இது கொஞ்சம் கடுமையான பாலைவன பயணம் அப்படிங்கிறதுனாலயும், நான் கொஞ்சம் அதிகமான உணவுப் பொருட்கள எடுத்து வைக்க ஆரம்பிச்சேன். எஜமா என்னுடைய முன்னேற்பாடுகள பார்த்து என்ன ரொம்பவே பாராட்டுனாரு. அதுக்கப்புறம் நான் ஒட்டகங்கள வழிநடத்த ஆரம்பிச்சேன். என்னுடைய எஜமானியினுடைய அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு 2 நாள் புடிச்சது. இந்த 2 நாள் பிரயாணத்துல என்னுடைய எஜமானி அம்மா என்கிட்ட பேச்சு குடுக்க ஆரம்பிச்சாங்க. "நீ ஏன் மத்த அடிமைகளோடு ஒன்றுவது கிடையாது? நீ ஏன் மத்த அடிமைகள் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீ ஏன் அவங்க கூட சிரிச்சு பேசுறது இல்ல? நீ ஏன் தனிமையாவே இருக்க?" அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு நான் சொன்னேன், "நான் வந்து ஒரு அடிமை இல்ல. என்னிடத்தில் அடிமையின் ஆன்மா இல்லை" அப்படின்னு நான் அவங்ககிட்ட பதில் சொன்னேன். "அடிமையா இருக்கிற ஒருத்தனுக்கு அடிமையின் ஆன்மா இல்ல அப்படின்னு நீ சொல்றியா?" அப்படின்னு என்னுடைய எஜமானி அம்மா என்ன பார்த்து ஏளனமா சொன்னாங்க. அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னுடைய மனச சுக்கு நூறா உடைச்சிருச்சு. நான் சொன்னேன், "ஆமா, நான் ஒரு அடிமை இல்ல. எனக்கு அடிமையினுடைய ஆன்மா கிடையாது" அப்படின்னு நான் சொன்னேன். "அப்ப ஏன் நீ ஒரு அடிமையா இருக்க? யாராவது ஒருத்தனுக்கு அடிமையின் ஆன்மா இருந்துச்சுன்னா, அவன் சுதந்திரவாளியா இருந்தா கூட அவன் சீக்கிரமாகவே அடிமையாயிருவான். ஆனா, யார் இடத்துல அடிமையின் ஆன்மா இல்லையோ, அவன் எவ்வளோ பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் அதிலிருந்து அவன் மேல வந்துருவான்" அப்படின்னு எஜமானி அம்மா சொன்னாங்க. இது என்னை யோசிக்க வச்சது. இருந்தாலும் என்னுடைய நிலைமை காரணமா அவங்க சொல்றத ஏத்துக்கவும் முடியல. அதே சமயம் நான் அடிமையா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உண்மைய என்னால மறுக்கவும் முடியல. இதற்கு இடையில என்ன பத்தி அவங்க விசாரிச்சதுனால, என்னுடைய பரிதாபமான என்னுடைய வாழ்க்கை கதையும் நான் அவங்ககிட்ட பகிர்ந்திருந்தேன். நான் ஒரு மதிப்பும் மரியாதையும் மிக்க ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன். எங்களுடைய பூர்வீகம் முழுவதுமே பாபிலோன சார்ந்தது அப்படின்னு என்னுடைய கதைகள நான் சொல்லியிருந்தும் கூட, என்னுடைய கடன்கள்னால தான் நான் இந்த நிலைமைக்கு உள்ளானேன் அப்படின்னு நான் சொன்னபோது, அதற்கு என்னுடைய எஜமானி அம்மா சொன்னாங்க, "உன்கிட்ட உண்மையாவே அடிமையின் ஆன்மா இருக்கு. அதனால தான் நீ சீக்கிரமா கடனாளியான, உன்னுடைய கடன்கள சமாளிக்க முடியாம அங்கிருந்து நீ தப்பிச்சு வந்த. இப்ப நீ அடிமையா இருக்க" அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைகள் மேலும் எனக்கு வருத்தத்த உண்டாக்குச்சு. இதுக்கப்புறம் என்னுடைய எஜமானி அம்மாவோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு, நாங்க திரும்ப எங்களோட எஜமானனுடைய அரண்மனைக்கு திரும்ப வந்தோம். உடனே ஒரு 3 நாட்களுக்கு அப்புறம், என்னுடைய எஜமானி அம்மாவோட அம்மாவுக்கு மிகவும் உடம்பு சரியில்ல அப்படின்னு ஒரு செய்தி வந்ததுனால, நாங்க திரும்பவும் அந்த ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்ப நான் திரும்பவும் ஒட்டகங்கள தயார்படுத்தினேன். நாங்க எல்லாருமே என்னுடைய எஜமானி அம்மாவோட வீட்டுக்கு பிரயாணப்பட்டோம். என்னுடைய பிரயாணத்துல திரும்பவும் என்னுடைய எஜமானி அம்மா என்கிட்ட பேச்சு குடுக்க ஆரம்பிச்சாங்க. "பாபிலோன்ல நீ வாங்குன கடன்களை எல்லாம் திருப்பி குடுக்கணும்னு உனக்கு ஏதாவது எண்ணம் இருக்கா? இல்லையா?" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதற்கு நான் சொன்னேன், "எண்ணம் இருக்கு. ஆனா அதற்கான வழி தான் எனக்கு எதுவும் தெரியல" அப்படின்னு சொன்னேன். அதற்கு என்னுடைய எஜமானி அம்மா சொன்னாங்க, "வாங்குன கடன திருப்பி கொடுக்காம நீ பல வருடங்கள் இழுத்தடிச்சிருக்கிற. அது மட்டும் இல்லாம நீ வேறொரு தேசத்துக்கு நீ ஓடி வந்து அடிமையாகவும் இருக்கிற. உன்னிடத்துல அடிமையின் ஆன்மா இல்ல அப்படின்னு நீ எப்படி சொல்ற?" அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. எனக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. "என்கிட்ட அடிமையின் ஆன்மா இல்ல" அப்படின்னு நான் சத்தமா சொன்னேன்.
என்னுடைய கடன்களை எல்லாம் அடைக்கணும்னு எனக்கு விருப்பம் இருக்குது. ஆனா, நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. "நீ பலவீனமானவனா இருந்த அப்படின்னா, நீ வந்து அடிமையாகவே இருக்க வேண்டியது தான்" அப்படின்னு சொன்னாங்க. நான் பலவீனமானவன் இல்ல அப்படின்னு நான் சொன்னேன். "அப்படின்னா நீ நிரூபிச்சு காமி" அப்படின்னு என்னுடைய எஜமானி அம்மா என்ன பார்த்து சொன்னாங்க. "எப்படி? எப்படி நிரூபிக்கிறது?" அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு நான் அவங்கள பார்த்தேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, "இங்கிருந்து நீ தப்பிச்சு போ. உன் மேல நான் இரக்கம் காட்டுறேன். உனக்கு தேவையான உணவுப் பொருட்களையும், ஒட்டகத்தையும் எடுத்துக்கோ. நீ போயிட்டு வர வழியில நீ ஒட்டகத்த திருடிட்டு தப்பிச்சு போயிட்ட அப்படின்னு உன்னோட எஜமானன்கிட்ட நான் சொல்லிக்கிறேன்" அப்படின்னு சொன்னாங்க. "உன்னிடத்துல உண்மையாகவே அடிமையின் ஆன்மா இல்ல அப்படின்னா, இத நீ வந்து சாதிச்சு காமி" அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அத நான் ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு, அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிட்டு, ஒரு ஒட்டகத்தையும், தேவையான சில உணவுப் பொருட்களையும் எடுத்துக்கிட்டு, பாபிலோன நோக்கி நான் பயணம் பண்ண ஆரம்பிச்சேன். அது ஒரு பாலைவன பூமி அப்படிங்கிறதுனால, நான் எங்க போய்க்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. சூரியன மட்டுமே வச்சுக்கிட்டு நான் எந்த திசையில போறேன் அப்படிங்கிறத நான் கணிச்சு, நான் ஏதோ ஒரு திசைய நோக்கி போயிட்டே இருந்தேன். பல வாரங்கள் நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால, நானும் ஒட்டகமும் களைப்படைஞ்சிருந்தோம். இதற்கிடையில உணவும், தீவனமும் தீர்ந்து போயிருச்சு. அந்த இடத்துல தண்ணி இல்ல, உணவும் இல்ல. வேற வழி இல்லாம இது 2மே இல்லாம நாங்க பயணம் பண்ண வேண்டி வந்துச்சு. அப்போ நான் ஒட்டகத்த வந்து மிக மெதுவா தான் நான் செலுத்த வேண்டி இருந்துச்சு. ஒட்டகத்தினாலயும் முடியல. அதுதான் என்ன பண்ணும் பாவம். நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பாலைவனத்த கடக்க ஆரம்பிச்சோம். இந்த பயங்கரமான பாலைவனம் எங்களுடைய ஆற்றல் முழுவதையும் உறிஞ்ச ஆரம்பிச்சது. சுட்டெரிக்கிற சூரியனும், சிறு சிறு காயங்கள ஏற்படுத்துற மணற்புயல்ல இருந்து வரக்கூடிய மணத்துகள்களுடைய தாக்குதலையும் நாங்க தாண்டி போக வேண்டியது இருந்துச்சு. இது போதாதுன்னு பசியும், தாகமும் எங்களுக்கு குடுக்கக்கூடிய வருத்தத்தையும் தாண்டி போக வேண்டியது இருந்துச்சு. இதே நிலையில 4 நாட்கள் நான் பிரயாணம் பண்ணுனேன். அதுக்கு மேல என்கிட்ட இருந்த சக்தி எல்லாம் போயிருச்சு. ஆற்றல் எல்லாம் குறைஞ்சிருச்சு. என்னுடைய ஒட்டகமும் அதற்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாம கீழ விழுந்துருச்சு. இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நாங்க மணல்ல கீழ விழுந்து கிடந்தேன். என்னையும் அறியாம ஒரு சில மணி நேரங்கள் நான் தூங்கிட்டேன். கண் விழிச்சு பார்த்தபோது என்னுடைய ஒட்டகம் எனக்கு பக்கத்துல ரொம்ப தள்ளாடி படுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒட்டகத்துக்கே இந்த நிலைமைனா என்னுடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இருந்தாலும் அப்போ எனக்குள்ள என்னுடைய மன உறுதி கொஞ்சம் கூட இல்ல. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு எனக்குள்ள சில கேள்விகள மட்டும் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ என்னுடைய எஜமானி அம்மா எனக்கு சொன்ன அந்த வார்த்தைகள் ஞாபகம் வந்துச்சு. ஒருத்தனுக்கு அடிமையின் ஆன்மா இல்ல அப்படின்னா, அவன் எவ்வளோ பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் அத தாண்டி போயிருவான். ஒருத்தனுக்கு அடிமையின் ஆன்மா இருந்துச்சுன்னா, அவன் எவ்வளோ சுதந்திரவாளியா இருந்தா கூட கூடிய விரைவிலே அடிமையாயிருவான் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் என்னுடைய காதுகளுக்குள்ள திரும்ப திரும்ப ஒலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்ப என்னுடைய மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டேன். நான் அடிமையா? இல்லையா? நான் இந்த போராட்டத்த நான் தாண்டி போறேன் அப்படின்னா, நான் அடிமை இல்ல. இந்த போராட்டத்தினால என்னால முடியலன்னு நான் ஒதுங்கிட்டேன், நான் கைவிட்டுட்டேன் அப்படின்னா, நான் ஒரு அடிமை. இப்ப நான் ஒரு அடிமையா? இல்லையா? அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன். நான் ஒரு அடிமை இல்ல அப்படின்னு என்னுடைய அடி மனசிலிருந்து, அடி ஆழத்திலிருந்து ஒரு உயர்ந்த குரல் என்னுடைய மனசிற்குள்ள ஒலிச்சது. எனக்குள்ள ஒரு புது வேகம், ஒரு புது உத்வேகம் உருவாக ஆரம்பிச்சது. அப்ப என்னுடைய அடிமனசு சொல்லுச்சு, "வடக்கு நோக்கி பிரயாணப்பட்டேன்னா, சீக்கிரமா நீ பாபிலோன அடைஞ்சிரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. நான் கஷ்டப்பட்டு என்னுடைய ஒட்டகத்த எழுப்புனேன். அதுவும் எழுந்திருந்துச்சு. அது மேல ஏறி நான் பயணப்பட்டேன். ஒரு சில மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் என்னுடைய கண்ணுல தூரத்துல ஒரு ஆட்டு மந்தை கூட்டம் எனக்கு தெரிய வந்துச்சு. நான் உடனே என்னுடைய ஒட்டகத்த அந்த கூட்டத்த நோக்கி நான் வேகமா செலுத்தினேன். அப்போ நான் பக்கத்துல போய் பார்க்கும்போது, அது உண்மையாகவே ஒரு ஆட்டு மந்தை தான். ஆடு மேய்ப்பவர்கள் சில பேர் அங்க இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல ஒரு கிணறும் இருந்துச்சு. உடனே நாங்க வேகமா இறங்கி என்னுடைய ஒட்டகத்துக்கு தண்ணி குடுத்துட்டு, எனக்கு தேவையான தண்ணீர குடிச்சேன். அப்ப என்னால சரியா தண்ணிய கூட குடிக்க முடியல. கொளுத்துற வெயில் காரணமா என்னுடைய நாவெல்லாம் வறட்சியாகி, என்னுடைய உதடுகளெல்லாம் வெடிச்சு, அதிலிருந்து ரத்தம் வந்துகிட்டு இருந்துச்சு. நான் தண்ணி குடிக்கிறதுக்காக 2 கைகள ஏந்தி அதில தண்ணி எடுத்திருக்கும்போது, என்னுடைய உதடுகள்ல இருந்து ரத்தம் சொட்டு சொட்டாக அதில வடிய ஆரம்பிச்சது. இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த தண்ணிய குடிச்சுக்கிட்டு, அவங்க கிட்ட இருந்து எனக்கு தேவையான கொஞ்சம் உணவுகளையும் வாங்கி அப்போ சாப்பிட்டேன். அவங்க கிட்ட கொஞ்சம் தீவனமும் இருந்துச்சு. அத வாங்கி என்னுடைய ஒட்டகத்துக்கு போட்டேன். சில மணி நேரங்கள் நான் அங்க இளைப்பாறினேன். அதுக்கப்புறம் திரும்பவும் நான் பாபிலோன நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சேன். நான் அவங்ககிட்ட விசாரிச்சதுல, இந்த திசைய நோக்கி நான் போனேன் அப்படின்னா, பாபிலோன் சீக்கிரமாக வந்துரும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த திசைய நோக்கி நான் பயணப்பட ஆரம்பிச்சேன். அடுத்த நாள் நான் பாபிலோன் மண்ணுல கால் வச்சேன். அப்பதான் உண்மையாகவே என்னுடைய கால்களை பிணைக்கப்பட்டிருந்த சங்கிலிகள் உடைக்கப்பட்ட மாதிரியும், அடிமையா இருந்த ஒரு பறவை வானத்துல பறந்தா எப்படி சுதந்திரமா உணருமோ, அந்த மாதிரியான ஒரு உணர்வையும், சுதந்திர காத்தையும் நான் அப்பதான் சுவாசிச்சேன். நான் முதல் வேலையா என்னுடைய வீட்டுக்கு நான் போனேன். வீட்டுக்கு போயிட்டு நான் ஒரு சில நாட்கள் ஓய்வு எடுத்துக்கிட்டேன்.
இந்த கடுமையான பிரயாணத்தினால என்னுடைய உடம்பும், மனசும் ரொம்பவே உடைஞ்சு போயிருந்துச்சு, பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய கடன்கள நான் எப்படி அடைக்கிறது? என்னுடைய எதிரியான கடன்கள நான் எப்படி போராடுறது? நான் எப்படி வெற்றி பெறுவது? அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. கடன் தான் என்னுடைய உண்மையான எதிரி. எனக்கு கடன் கொடுத்தவன் கிடையாது. எனக்கு கடன் கொடுத்தவன் பூரா என்ன நம்பி தான் கடன் குடுத்துருக்கிறான். அப்போ அவன் எல்லாம் என்னுடைய நண்பர்கள். கடன் என்னுடைய எதிரி. என்னுடைய எதிரிகள நான் தோற்கடிக்கணும் அப்படின்னா, எனக்கு நண்பர்களுடைய ஆதரவு தேவைன்னு எனக்கு ஒரு எண்ணம் உருவாச்சு. நான் வேகமா நான் யார்கிட்டயெல்லாம் கடன் வாங்குனனோ, அவங்க கிட்டயெல்லாம் போயிட்டு, நான் இந்த மாரி ரொம்ப கஷ்டப்பட்டு வெகு தூரத்திலேருந்து நான் வந்திருக்கிறேன். நான் இங்க வந்த நோக்கமே உங்களுடைய கடன்களை எல்லாம் நான் திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால எனக்கு நீங்க ஒத்துழைக்கணும். நீங்க எனக்கு கால அவகாசம் கொடுக்கணும். ஆனா நான் நிச்சயமா கடினமா உழைச்சு, நான் வாங்குன கடனை எல்லாம் வட்டியும் முதலுமா உங்களுக்கு நான் திரும்ப குடுத்துருவேன் அப்படின்னு நான் அவங்களுக்கு வாக்குறுதி குடுத்தேன். ஒரு சில பேர் தான் இத ஏத்துக்கவே இல்ல. "நீ சீக்கிரமா கடன குடுத்துதாகணும்" அப்படின்னு என்ன சத்தம் போட்டாங்க. ஆனா நெறைய பேர் நான் திரும்ப வந்ததுக்கு சந்தோஷப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம அதுல எனக்கு ஒருத்தர் உதவி பண்ணாரு. அவர் ஒரு ஒட்டக வியாபாரி. "நீ அடிமையா இருந்தப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த?" அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. அதற்கு நான் இந்த மாரி ஒட்டகங்கள பராமரிக்கிற வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். "அப்படின்னா நீ சரியான ஆள் தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வியாபாரத்துல வேலைக்காக என்னை எடுத்துக்கிட்டாரு. அதோடு அன்னைக்கு அந்த நாட்டோட அரசர் புதிய ஒட்டகங்கள வாங்கிட்டு வரும்படிக்கு ஒரு புதிய உத்தரவு போட்டிருந்ததுனால, நெறைய ஒட்டகங்கள வாங்குறதுக்காக ஒட்டக வியாபாரிகள் பயணப்பட்டாங்க. அப்போ நானும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டேன். என்னுடைய புதிய முதலாளிக்கு நான் உண்மையாகவே இருந்ததுனால, அவர் எனக்கு கருணை காமிச்சாரு. "சரி, நீ கடன் பட்டிருக்கிற, நீ கஷ்டப்படுற. அதனால நான் உனக்கு கொஞ்சம் பணத்த குடுத்து உதவி பண்றேன். நீ ஒட்டகத்த வாங்கி அத திறமையா வித்து, அதனுடைய லாபத்த வச்சு உன்னுடைய கடன்களை எல்லாம் நீ அடைச்சுக்கோ" அப்படின்னு எனக்கு அறிவுரை சொன்னாரு. என்னுடைய கண்கள்ல கண்ணீர் வழிஞ்சது. நான் அவருக்கு நன்றி சொல்லிட்டு, நான் அதே மாரி செய்ய ஆரம்பிச்சேன். இதற்கிடையில இந்த கதைய கேட்டுட்டு இருந்த தர்கத் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சான். அவன் குடிச்ச தண்ணீர விட அவன் கண்ணிலிருந்து நெறைய கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அப்போ தபாசீர் தர்கத்த பார்த்து, "என்ன தர்கத், நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரிஞ்சுதா?" அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவன் அழுதுகிட்டே, "எனக்கு புரிஞ்சுது" அப்படின்னு தலையாட்டினான். இதற்கு இடையில தபாசீருடைய கதைய ரொம்ப ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் வாயில உணவு வச்சுக்கிட்டே அவர பார்த்து கேட்டாரு. "அது சரி, நீங்க கடன்களெல்லாம் எப்படி அடைச்சீங்க? அத கொஞ்சம் சொல்லுங்களேன்" அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு தப்பாசீர், "நிச்சயமா சொல்றேன்." அதுக்கப்புறம் நான் நிறைய ஒட்டகங்கள வாங்கி விக்க ஆரம்பிச்சேன். இதற்கு இடையில என்னுடைய செலவுகள நான் ரொம்பவே கட்டுப்படுத்திக்கிட்டேன். என்னுடைய வருமானம் எவ்வளவோ அதுக்கு ரொம்ப குறைவாக தான் நான் செலவழிச்சேன். ஏன்னா, கடன்கள அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கும், பொறுப்பும் என் கண்ணு முன்னாடி இருந்துச்சு பார்த்தீங்களா? அதனால தான். என்னுடைய வருமானத்தை எல்லாம் திரும்ப திரும்ப நான் மேலும் மேலும் ஒட்டகங்கள் வாங்குறதுக்கும், நல்ல வியாபாரம் பண்றதுக்குமே நான் செலவு பண்ணேன். அதெல்லாம் செலவுகள் இல்ல. அது ஒரு நல்ல முதலீடுகள் அப்படின்னு பின்னாடி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதற்கிடையில நான் அதில ஒரு பகுதிய நான் சேமிக்கவும் ஆரம்பிச்சேன். அதோடு நான் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தில ஒரு பகுதிய என்னுடைய கடன்காரங்களுக்கு நான் திரும்ப கொடுத்துக்கிட்டே வந்தேன். இந்த மாரி நான் செஞ்சுட்டே வந்ததுனால 1 1/2 வருஷத்தில என்னுடைய கடன்களை எல்லாம் நான் அடைச்சு முடிச்சுட்டேன். இதனால என்னுடைய கடன்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க மேலும் எனக்கு கடன் கொடுக்கறதுக்கு தயாராகவும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய வருமானத்துக்கு மீறி நான் செலவு பண்ணவும் இல்ல. என்னுடைய வருமானத்துக்கு மீறி நான் அதிகமா கடன் வாங்கவும் இல்ல. நான் அப்படியே கடன் வாங்குனா கூட நான் வியாபார விஷயமா தான் கடன் வாங்குவேன். என்னுடைய கையும், வாயும், மனசையும் கட்டி போட்டுட்டேன். அதனால தான் இப்போ நான் உங்க முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாகவும், ஒரு நல்ல வியாபாரியாகவும் என்னால இருக்க முடியுது அப்படின்னு சொன்னாரு. அதோடு எங்கு மன உறுதி இருக்கோ அவனுக்கு புதிய வழிகள் உருவாகும் அப்படின்னு சொன்னாரு. இதையெல்லாம் புரிஞ்சுகிட்ட மாரி அந்த கூட்டத்துல இருந்த எல்லாருமே தலையசைச்சாங்க. இப்போ தபாசீர் உணவகத்தினுடைய முதலாளிய பார்த்து, "என்னுடைய நண்பனின் மகனான தர்கத்துக்கு நிறைய உணவுகள கொண்டு வாங்க. பாவம் அவன் ரொம்ப நேரமா பசியில இருக்கிறான்" அப்படின்னு சொன்னாரு. இத கேட்டதையும் தர்கத்துக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உணவும் பரிமாறப்பட்டது. அவனும் வயிறார சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தர்கத் கிளம்ப ஆரம்பிச்சான். அப்போ அவன பார்த்து தப்பாசீர் சொன்னாரு, "தர்கத், எங்கு மன உறுதி இருக்கிறதோ அங்கு புதிய வழிகள் உருவாக்கப்படும்." இத கேட்ட உடனேயே அவனுடைய கண்கள் பிரகாசித்தது. அவனுக்குள்ள ஒரு புது தெம்பு உருவாச்சு. மன உறுதி உருவாச்சு. அவனுடைய வழிய பார்த்து நடக்க ஆரம்பிச்சான். அவனுடைய எதிரியான கடன்கள வெற்றி கொள்வதற்கு ஒரு புது வழி அவனுக்கு கிடைச்ச மாதிரி அவனுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அவனுடைய எதிரியான கடன்களை தோற்கடிப்பதற்கு அவன் பயணப்பட்டான்.